ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஊட்டியில இருந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜாப் வேகன்சியை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு 12 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப் போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இதோட ஹைலைட் என்னன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th இருந்தாலே போதும். 10th ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாப் வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதோட லாஸ்ட் டேட் 21st ஆஃப் ஆகஸ்ட் தான் லாஸ்ட் டேட். இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள இதுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு எந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் கட்ட தேவையில்லை, எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க் நாங்க கமெண்ட் செக்ஷன்லயே டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறோம், நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்போதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகும். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யார் யாருக்குன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லெபார்டரி அசிஸ்டன்ட், ட்ரேட்மேன், கிளர்க், டிரைவர், ஒர்க் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி கார்ட்ஸ், இது எல்லாமே நம்ம ஊட்டியோட லொக்கேஷன்ல இந்த ஜாப் போஸ்டிங்க்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் வைஸ் எந்தெந்த கேஸ்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு இங்கே கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட ஸ்டார்டிங் சேலரி 58,000 29,000 வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் த போஸ்டிங் வேரி ஆகுது. இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் போஸ்டிங்க்கு ஸ்டார்டிங் சேலரி 58,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி இன் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கும், 60% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அடிஷ்னலாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா கேட் ஃபார் பிசிபி டிசைன், நாலேஜ் ஆஃப் சர்க்கியூட் சிமுலேஷன் இதெல்லாம் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், இதுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 60% மார்க் வாங்கியிருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நெட்வொர்க்கிங் சிஸ்டம் ட்ரபிள் ஷூட்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெபார்டரி அசிஸ்டன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கு பே ஸ்கேல் 37,300 200ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லைன்னா என்டிசி நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் வொகேஷனல் ட்ரைனிங்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்ன வேணும் desirable qualification, SMD soldering for RF circuits, testing and installation of electronic circuits, knowledge to how to use CRO, DSO. அப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ இருக்குன்னா 31 ஏஜ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ட்ரேட்மேன் எலக்ட்ரிக்கல், அதுக்கு ட்ரேட் சர்டிஃபிகேட் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்கணும் வித் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லைன்னா நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பி லைசன்ஸ் இருக்கணும். அதை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்க அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட்மேன் பி எலக்ட்ரானிக்ஸ், இது ஒரு போஸ்ட் ஓபிசிக்கு ஊட்டியில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரி 37,200, பாஸ் பண்ணி 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். ஆர்ஐடிஐ 60% மினிமம் மார்க்ஸ் இருக்கணும், 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், வயரிங் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ்ல ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிரைவருக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும், வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெவி மோட்டார் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைட் 165, செஸ்ட் 82 85 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் கரஸ்பாண்டிங் டு ஹைட் அண்ட் வெயிட் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் பவர் விஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபீமேல்
கேண்டிடேட்ஸையும் ரெக்ரூட் பண்றாங்க. அதோட டீட்டெயில்ஸ் இங்க இருக்கு. அப்புறம் கிளர்க்குக்கு வந்து கிராஜுவேட் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 year ஆஃப் கிளரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. டைப்பிங் ஸ்கில் இருக்கணும், கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும், நாலேஜ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் அசிஸ்டன்ஸ்க்கு 10th முடிச்சிருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் டே இன் டே அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ஒர்க் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 33. அதுக்கப்புறம் ஒர்க் அசிஸ்டன்ட் ஓபிசி கேட்டகரியில அதுதான் 10th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவை கிளீன் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் பத்தி கொஞ்சம் ஐடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் அசிஸ்டன்ட் இவிஎஸ் இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சேம் தான். ஃபோட்டோ காப்பி ஆப்ரேஷன், பேங்க் ஒர்க்கு, அந்த மாதிரி ஒர்க்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பற்றின நாலேஜ் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செக்யூரிட்டி கார்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங், ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு 100 meters 16 seconds ஓடணும். அந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து யார் டிசைரபிள்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், மிலிட்ரி சர்வீஸ் பர்சனல், சிஏபிஎஃப் பர்சனல் இவங்கெல்லாம் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி கார்டு அதே தான். இதுக்கு வந்து இவிஎஸ் அப்படிங்கிற ரிசர்வேஷனுக்குள்ள வருது. அவங்களுக்கும் சேம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனையும் 21st August 2024 நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா ஹார்ட் காப்பியை வந்து இந்த வெப்சைட் இந்த இதுக்கு வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளிகேஷன் வந்து இந்த லாஸ்ட் டேட்க்கு அப்புறம் யார் அனுப்பிச்சாலும் அதை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தின வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ.